நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியை எதிர்க்கிறதற்கு காரணம் அவருடைய கொள்கைகள். இப்ப இந்த தேசிய மக்கள் சக்தி நம்முடைய மக்கள் வடகிழக்கு வருகின்ற பொழுது சொல்லுகின்ற கருத்து என்னவென்றால், இதுக்கு முதல் 76 வருஷமாக ஆட்சி செய்தவர்கள் இனவாதிகள், சிங்கள இனவாதிகள். அவர்களுடைய மோசமான நிலைப்பாட்டால்தான் தமிழர்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆனால் தாங்கள் அப்படி அல்ல, தாங்கள் இனவாதிகள் அல்ல. தங்களை பொறுத்தவர்களே தமிழர்களும் சிங்களவர்களும் இடையே ஒரு வித்தியாசம் கிடையாது. எந்த கொள்கையை சிங்களவர்கள் தொடர்பாக தாங்கள் வைத்திருக்கிறார்களோ அதே மாதிரியாகத்தான் தமிழர்களையும் கணிப்பார்கள். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த இனவாத காலத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாச்சு என்றுதான் அவர்களுடைய பிரச்சாரம். அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த 76 வருஷமாக மாறி ஆட்சி செய்த சிங்கள கட்சிகள் இனவாதிகள் என்றால், தாங்கள் அப்படி இல்லை என்றால், அந்த இனவாத கட்சிகள் கடந்த 76 வருஷமாக கடைபிடித்த நிலைப்பாட்டுக்கு கூட முற்றிலும் வித்தியாசமான ஒரு நிலைப்பாட்டை தான் இந்த ஜேவிபி தமிழர்கள் தொடர்பாக கடைபிடிக்க வேண்டும். அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். தமிழருக்கு இனப்படுகொலை நடைபெற்றது. இனப்படுகொலைக்கு நாங்கள் நீதியை கேட்கிறோம். அந்த நீதியை பெறுவதாக இருந்தால் ஒரு சர்வதேச விசாரணை அத்தியாவசியம். உள்ளக விசாரணை செல்கிறார். என்னடா ஸ்ரீலங்கா அரசு தான் எங்களை கொண்டது. ஸ்ரீலங்கா அரசு கொண்ட இடத்திலே ஸ்ரீலங்கா அரசை அவர்கள் செய்த குற்றங்களை விசாரிப்பது இயற்கை நீதிக்கு முரணான விஷயம். ஆகவேதான் நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணை அத்தியாவசியம் என்று வலியுறுத்துகின்றோம். அதை இந்த இனவாத கட்சிகள் என்று சொல்லுகின்ற ஜேவிபியுடைய இதுக்கு முதல் ஆட்சி செய்த கட்சிகள் முற்றிலும் நிராகரிக்கிறார். எந்த ஒரு விசாரணையும் தாங்கள் செய்ய தயாரில்லை என்பதை தெளிவாக கடந்த 16 வருஷமாக போர் முடிஞ்ச காலத்தில் இருந்து தெளிவாக சொல்லி வருகிறார். முதல்ல அந்த விசாரணை தேவை தேவை என்று சர்வதேசம் சொன்ன இடத்திலே எடுத்தெடுப்புக்கே அதை நிராகரிக்க முடியாத என்பதற்காக உள்ளக விசாரணையைத்தான் நாங்கள் செய்வோம், சர்வதேச விசாரணை எல்லாமே இல்லாமல் என்று சொன்னார். இப்ப அந்த விசாரணையே வேண்டாம், தேவையில்லை என்றதான் அந்த ஜேவிபி சொல்லுகின்ற இனவாத கட்சிகளுடைய நிலைப்பாடு. வெறுமனே பொதுமன்னிப்போட விஷயத்தை முடிக்கணும். ஏனென்றால் விசாரிக்க போனால் தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுத்தால் நல்லிணக்கம் ஏற்படுறது கஷ்டம். தமிழர்களும் சிங்களர்களுக்கும் இடையே இடைவெளி வளரும். அப்ப ஜேவிபியுடைய நிலைப்பாடு அனுரகுமார் திசாநாயக யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது கரையோரத்தில் பாசையூர்லயோ நாவந்தூர்லயோ கூட்டம் வச்சு தெளிவாக சொன்னார், ஏதேனுமே நீதிமன்றத்துக்கு முன்னாலே நிறுத்தப்பட மாட்டார்கள். பொறுப்பு கூறுள்ள விடயத்திலே அவர்கள் குறிப்பிட்ட அந்த இனவாத கட்சிகளுக்கு இடையில ஒரு வித்தியாசம் இல்லை. இன பிரச்சனைக்கு தமிழர்களுடைய உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். நாங்கள் ஒரு தேசம், இந்த வடகிழக்கு தமிழர் தாயத்திலே சுயநிர்ணய உரிமையை அனுபவிக்கக்கூடிய, சுயாட்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வு அத்தியாவசியம் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அதை முற்றிலும் நிராகரித்து, இல்லை இது சிங்கள பௌத்த நாடு, எங்கள் சிறுபான்மையாக எங்களுடைய தயவில வேணும் என்ற வாழலாம். ஆனால் இங்கே நீங்கள் இந்த நாட்டினுடைய ஒரு பகுதியை உங்களுடையது என்று கூற முடியாது, அதை ஏற்க மாட்டோம். அதான் அவர்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையிலே தான் அவர்கள் சமஷ்டியை நிராகரித்து ஒற்றையாட்சியை மட்டும்தான் ஒரு அரசியலமைப்பாக இந்த தீவில இருக்கலாம் என்ற நிலைப்பாட்டை 76 வருஷமாக வலியுறுத்தி வருகிறது. அப்ப அந்த அரசியல் தீர்வு என்ற விடயத்திலே ஜேவிபியுடைய நிலைப்பாடு என்ன? அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார்கள். 2015 இருந்து 19 வரைக்கும் அந்த கால பகுதிக்குள்ளே தயாரித்த புதிய அரசியலமைப்புக்கான யோசனைகளை தான் தாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்ற போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த யோசனைகளை எடுத்து பார்த்தால் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி முறைமைக்கு விட மிகவும் இறுக்கமான ஒரு ஒற்றையாட்சி முறைமையாகத்தான் அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு யோசனை இருக்கின்றது. ஆகவே தமிழ் தேசத்தை பொறுத்தவரையிலே இன்றைக்கு எங்களுக்கு மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய 2 விடயங்கள், இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூறலும் இன பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு என்ற 2 விடயத்திலையும் இந்த ஜேவிபி என்ற கட்சியுடைய தேசிய மக்கள் சக்திக்கு இதுக்கு முதல் ஆட்சி செய்த இனவாத கட்சிகள் என்று அவர்களே குறிப்பிடுகின்ற கட்சிகளுக்கு முடியல ஒரு வித்தியாசம் கிடையாது. சரி, இதே ஒரு பக்கம் விடவும் இது கொடுக்க முடியாத என்ற விஷயத்தை அவர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இது ஒரு பக்கம் விடுவோம். ஆனால் இந்த தேர்தலுக்கு முன்னம் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே, இந்த தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருந்தார்கள் அரசியல் கைதிகளை விடுவிக்க போவதா.
பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க போவதா? அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு மாற்று சட்டம் எதுவுமே தேவையில்லை என்றதையும் தெளிவாக சொல்லியிருந்தார். ராணுவம் பிடிச்சு வச்சிருக்கின்ற சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற காணிகள் அனைத்தையும் விடுவிப்பதா? ராணுவத்துக்கு தனியாருடைய காணிக்கும் தொடர்பில்லை, அது அனைத்தும் விடுவிக்கப்பட வேணும் என்ற கருத்தை சொல்லியிருந்தார். ஆட்சிக்கு வந்து 7 மாசம், இன்றைக்கு அரசியல் கைதிகள் இல்லை. தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அனைவரையும் முடிவிப்போம் என்று சொல்லி இன்றைக்கு அப்படி ஒன்றும் இல்லையா? பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவோம், அதுக்கு பதிலாக ஒன்றும் தேவையில்லை என்று சொன்னார்கள். இன்றைக்கு கடமைக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நாங்கள் நீக்குவோம், ஆனா புது சட்டம் ஒன்றை கொண்டு வரப்போம். சரியப்பா, நீ புது சட்டத்தை கொண்டு வா, ஆனா அது வரைக்குமாவது இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அமல்படுத்துவதை நிப்பாட்டுங்கள். இல்லை, அது நடைமுறையில் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த மேடையில் இருக்கிற முழு பேருக்கு, இந்த கையெட்டியில் இருந்து எத்தனை போராட்டங்களில் ஈடுபடுகிற முழு பேருக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் பாய்ந்து கொண்டிருக்கு. எங்களுக்கு எப்படி என்றால் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை. காணிகள் விடுவிப்பு, ஒரு காணியாவது விடுவிக்க முடியாது. மாறாக இன்றைக்கு வர்த்தமானி வெளிவந்திருக்கின்றது. இந்த வடமராட்சி பிரதேசம் மருதங்கேணியில இருந்து முல்லைத்தீவில முள்ளிவாய்க்கால் வரைக்கும் 6000 ஏக்கர் காணியை சுமையேற்கிறதுக்கு அவர்கள் அடையாளம் காண்பிருக்கிறார். 6000 ஏக்கர் காணி, 15 ஏக்கர் விடுவிக்கிறதுக்கு அறிவிக்கப்பட்டு 6000 ஏக்கரை பிடிக்கிறது. முடங்கிக் கொள்ளுங்கள். இதுதான் காரணம் இவர்களை எதிர்ப்பது. இவர்களுக்கும் இதுக்கு முதல் ஆட்சி செய்த 76 வருஷமாக ஆட்சி செய்த பேரினவாத சக்திகள், இனவாத சக்திகள் என்று நாங்கள் நிராகரித்த தரப்புகளுக்கு முடியல ஒரு வித்தியாசம் கிடையாது. அதான் உண்மை. அவை நம்முடைய மக்கள் தமிழ் தேசியம் பேசி ஏமாத்தின கட்சிகளுக்கு பாடம் படிப்பிக்கிற பேர்ல போய் பேரினவாத கட்சிகளுக்கு கூட வெளிப்படையாகவே இனவாதத்தை கக்குகின்ற கட்சிகளுக்கு முட மோசமா நாசுக்கா செயற்படுகின்ற கட்சிக்குத்தான் போய் வாக்களிச்சிருக்கிறார். இது திருத்தப்பட வேண்டும். இது திருத்தப்படாட்டி இந்த தேர்தலிலே இந்த சர்வதேச சமூகம் அடிப்படையிலே தமிழ் அரசியல் மாறிவிட்டது என்ற ஒரு முடிவுக்கு வருவார்கள்.